பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து எங்களோடு கூட நிறைவேறும் உடைய மகிமையுள்ள பிரசனத்தை நாங்கள் உணர்கிறோம். உடைய வசனத்தை இந்த நாளிலே உறுதிப்படுத்துவீராக. வந்ததான ஒவ்வொரு தேவ ஜனங்களும் ஆண்டவரே ஜபத்தோடு ஒரே இருதயத்தோடு சத்தத்தோடு ஹல்லேலூயா உம்முடைய தெய்வீக சத்தத்தை கேட்க கர்த்தர் உதவி செய்வீராக. தெய்வீக ஆவியானவர் மாத்திரம் வெளிப்படும். மனுஷீகம் சுயம் முற்றிலும் செத்து சாம்பலாய் போவதாக பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் என்ன செய்வார்? என்ன செய்வார்? என்ன செய்வார்? வாயை திறந்து சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிக்கிற தெய்வமாய், அவர் உயிரடைய செய்கிற தெய்வமாய் அவர் இந்த நாளிலே அவர் உயிர் தெளிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்பயும் சொல்லுவேன், இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுகிற இடம் இல்ல. ஜபத்தோடு கீழே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஜபத்தோடு ஜப சிந்தையோடு துதியோடு கூட நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பீர்களானால் பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. அல்லேலூயா. மனுஷீகத்துல இவன் எப்படி பேசுறான், என்ன வசனத்துல பேசுறான் அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க தெளிவா கேட்க முடியாது. அல்லேலூயா. இது உங்கள் முன்பாய் நிற்கிற நான் பேசுகிற வார்த்தை அல்ல, என் தேவ ஆவியானுடைய சத்தம். ஹல்லேலூயா. என்கிற பயபக்தியோடு நடுக்கத்தோடு நீங்கள் தேவ சமூகத்திலே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அது இன்றைக்கும் குறைகி போகவில்லை, அது இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. அந்த உயிர்ப்பிக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை உள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன் இந்த நாளிலே இந்த ஆலயத்தின் மத்தியிலே உன்னோடு கூட பேசும்படியாய் தேவ ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார், என் சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய கிறிஸ்துவத்தின் அஸ்திவாரமாக இருக்கிறது, ஒரு மூலத்தளமாக இருக்கிறது. எந்த உயிர்த்தெழுதல்? கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலின் நிமித்தமாய் இயேசு நமக்காக ஹல்லேலூயா பாடுகளை சகித்து நமக்காக சொல்லனா ஹல்லேலூயா இரத்தங்களை சிந்தி அவமானங்களை சகித்து ஹல்லேலூயா சொல்லனா வேதனைகளை அனுபவித்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாளில் உயிர் தெளிந்தது நம்முடைய நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதலின் வழியாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் வழியாகவே தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை நீங்களும் நானும் சுகந்தரித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது பேசுகிறது புரிகிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற மதத்தினருக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஆண்டவரை அறிந்ததான தேவ ஜனங்களுக்கும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். அல்லேலூயா.
ஒரு மனுஷன் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த தெய்வமாக, தன்னுடைய குல தெய்வமாக, தன்னுடைய சொந்த தெய்வமாக ஹல்லேலூயா அவன் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நம்பினால் அவருடைய உயிர்த்தெழுதலின் நிமித்தமாய் அந்த நித்திய ஜீவன் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அந்த நித்திய ஜீவனுக்காக நீங்களும் நானும் நம் ஆயத்தத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இம்மைக்குரிய வாழ்வுக்காக ஓடல. அல்லேலூயா. இம்மைக்குரிய காசு பணத்திற்காக நம்ம ஓடல. இம்மைக்குரிய சுகத்திற்காக ஆடம்பரத்திற்காக நாம் ஓடவில்லை. இம்மைக்குரிய சொத்து சுகத்திற்காக நாம் ஓடல. இம்மைக்குரிய பேர் புகழ்ச்சிக்காக நாம் ஓடல. ஹல்லேலூயா. ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு வாஞ்சை, ஒரே ஒரு தாகம், ஒரே ஒரு வைராக்கியம், அது தேவனை சந்திக்கும்படியான வைராக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேருக்கு அல்லேலூயா கூட சொல்ல முடியாது. எப்படி போய் பரலோகத்துல போய் அல்லேலூயா சொல்லுவீங்க நீங்களா? நமக்கு பேரு என்ன பேரு? அல்லேலூயா கோஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாயில என்னப்பா இருக்கு? வாயில உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கு? வாயை திறந்து அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இட்டி முழக்கத்தோட சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயாவுக்கு அவ்வளவு வல்லமா உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயாங்கிற வார்த்தையை கேட்டாலே பிசாசு நடுங்குவான், தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற இயந்திரங்கள் அழிக்கப்படும். அல்லேலூயா. ஆகவே அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 80வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 80வது அதிகாரம் சீக்கிரம். அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும். அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம், உமது நாமத்தை தொழுது கொள்வோம் என்பது 18 தானே? வாசிங்க மறுபடியும். அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், எங்களை உயிர்ப்பியும். அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம், அப்பொழுது உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வோம். அல்லேலூயா. பின்வாங்கினதான இஸ்ரவேலர் இங்க தேவனை நோக்கி கதறுகிறார்கள். அல்லேலூயா. தேவனை நோக்கி கதறி கெஞ்சி கேட்கிறார்கள். எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. நாங்கள் பின்வாங்கி இருக்கிறோம், நாங்கள் பின்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தையும், இந்த உலகத்தின் உள்ளவைகளையும், இந்த உலகத்தின் சிற்றின்பங்களையும், இந்த உலகத்தின் ஆசபாசங்களையும், இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்களையும், இந்த உலகத்தில் வருகிறதான பிரச்சனைகளையும், மனிதன் பேசுகிறதான அவமான வார்த்தைகளையும் நாங்கள் பார்த்து 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 நாங்கள் இப்ப பின்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகையினால உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை நோக்கி பின்வாங்கி போனதான இந்த இஸ்ரவேலர்கள் இங்கு ஹல்லேலூயா கெஞ்சுகிறார்கள். ஹல்லேலூயா. எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. என்ன சொல்றாங்க? மறுபடியும் வாசிங்க. நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், எங்களை உயிர்ப்பியும். அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம், அப்பொழுது உங்கள் நாமத்தை நாங்கள் தொழுது கொள்வோம். அல்லேலூயா. அதே போல இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிற நம்முடைய பரம தெய்வத்தை நோக்கி நாம் கெஞ்சுவோம் என்றால், நாம் கேட்போம் என்றால், நிச்சயமாய் நிச்சயமாய் இந்த நாளில் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் அவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். மரித்து போன நிலைமையில இருந்த, செத்து போய் நிலைமையில இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் இந்த நாளில உயிர்ப்பித்து நிலை நிற்க செய்யும்படியாய்
தேவ ஆவியானவர் நம்மத்திலே பேசும்படியா அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஜெப நிலையோடு காணப்படுங்க, ஜெப சிந்தையோடு காணப்படுங்க. பரிசுத்த தேவன் இந்த நாளிலே ஒரு சிலரோடு தேவ ஆவியானவர் இடைபெட வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே ஒரு சிலரோடு தீர்க்கமாய் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். சிலருடைய அந்தரங்க வாழ்க்கை செத்து போய் கிடக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் கண்டு உங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் இந்த நாளிலே அவரை கடந்து வந்திருக்கிறார். உன்னோடு கூட பேசும்படியாய் அவர் இந்த நாளிலே இறங்கி உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் சரீரங்களை உயிர்ப்பிக்கும்படியாய், உன் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படியாய், உன் ஹல்லேலூயா உன் ஜீவியத்தை உயிர்ப்பிக்கும்படியாய் ஹல்லேலூயா இந்த நாளிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் முதலாவதாக ரோமர் 8:8 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல், நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்க பவுல் சொல்லுகிறார், நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை தேவன் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நம்முடைய மாம்சம் முற்றிலுமாய் சாகடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய சரீரங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு இடையிலாய் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால், அது உயிரடைய வேண்டும் என்றால் நம்முடைய மாம்சீகம் முற்றிலுமாய் செத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய மாம்சீகம் சிலுவையிலே அவரோடு கூட அறையப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய மாம்சீகம், நம்முடைய ஆசை இச்சைகள் சிலுவையிலே அறையப்பட்டால் மாத்திரம் நாம் உயிர்ப்பிப்பார், நம்மை உயிர்ப்பிப்பார், நம்முடைய ஆத்துமாவை அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய மாம்சம் இன்றைக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது? நம்மை நாமே நிறுத்தி நிதானித்து சோதித்து பார்க்கலாம். மாம்சம் என்பது நம்முடைய ஜென்ம சுபாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், நம்முடைய ஜென்ம நடவடிக்கைகள் சிலுவையிலே அவரோடு கூட அறையணும். அது முற்றிலுமாய் சுட்டரிக்கப்பட வேண்டும். அது முற்றிலுமாய் சாகடிக்கப்பட வேண்டும். அது முற்றிலுமாய் நொறுக்கப்பட வேண்டும். அந்த மாம்சீகத்தின் சாயல் முற்றிலுமாய் கருக வேண்டும். அல்லேலூயா. உன் சரீரத்தை தேவன் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றார், உன் ஆத்துமாவை தேவன் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றார்,
உன் மாம்சீகம் முற்றிலும் சாகடிக்கப்பட்ட நிலைமைக்கு வரணும். அல்லேலூயா. உன் மாம்சீகமானது சிலுவையிலே அவரோடு கூட அறைய நீ முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே கர்த்தர் உன்னை உயர்த்திப்பார். ரோமர் 7:5 வசனத்தை வாசிங்க. ரோமர் 7:7 அதிகாரம் அதனுடைய 5 வசனத்தை வாசிங்க. நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்ததா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மாம்சீகம் சாகலனா பாவத்திற்குரிய கனிகளை நம்மிடத்திலிருந்து பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். நம்முடைய மாம்சீகம் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்படவில்லை என்றால், நம்முடைய மாம்சமானது சிலுவையிலே சுட்டரிக்கப்படவில்லை என்றால், பாவம் செய்வதற்கு அது பலனை ஊத்து கொண்டே இருக்கும், பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். நம்முடைய இச்சைகள் ஹல்லேலூயா நம்முடைய சரீரத்தின் மூலமாக, நம்முடைய அவயவத்தின் மூலமாக இச்சையை செய்வதற்கு, மாம்சீகத்தை நிறைவேற்றுவதற்கு பலனை ஈந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. மாம்சீகம் ஜெயமெடுத்துக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் கூட பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்வியல காண முடியாது. அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக்கிறோம், கேட்கிறோம், ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்கப்பா, ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்க, ஆண்டவரே நான் பலனடையணும், ஆண்டவரே நான் உம்மோடு கூட நிலைநிற்கணும், ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்த அந்த பரிசுத்த ஜீவியத்தை எனக்கு தாரும், ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் கரைபடுத்தாதபடி நான் காத்துக்கொண்டு நிற்பதற்கு எனக்கு பலன் தாரும், ஆண்டவரே என்று கேட்கிறோம். ஆனால் அநேக நேரம் நம்முடைய மாம்சீகத்தை நாம் சிலுவையிலே அறையப்பட ஒப்பு கொடுக்க மறந்து விடுகிறோம். மாம்சீகத்தை முற்றிலுமாய் சாகடிக்கப்பட நாம் அநேக நேரம் மறந்து போய் விடுகிறோம். இந்த நாளிலே தேவ ஆவியானவரோடு கூட பேசுகிறார். மாம்சீகம் முற்றிலுமாய் சாகடிக்கப்படும் என்றால் தேவ ஆவியானவரை உயிர்ப்பிப்பார். பிரசங்கி 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடக்கூடாது, உன் வாய்க்கு இடம் கூடாது, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு பிரசங்கி? எல்லாரும் எடுத்தாச்சா? பிரசங்கி 5வது அதிகாரம் 6வது வசனத்தை எல்லாரும் தெளிவா கவனிங்க. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரிகளினாலே அடிப்பானே. அல்லேலூயா. அப்ப மாம்சம் எங்கிருந்து தலை தூக்குது? உன் வாயின் வார்த்தைகளில் இருந்துதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாயை வழிபடுத்துற வைக்க மனம் இல்லாமல் இருக்கிறோம். அவ்வப்போது அவர்களுடைய இஷ்டத்திற்கு ஏற்றார் போல வார்த்தைகளை விடுகிறாங்க. அநேகருடைய வாய் இன்றைக்கு தேவனுடைய வழிபடத்திலே அது தகனிக்கப்பட வேண்டும். உன் மாம்சீகம் உன்னை ஜெயித்துக் கொண்டே இருக்கிறதோ, தேவனுக்காக பரிசுத்தமாய் நிற்க விடாதபடி, தேவனுக்காக உண்மையாய் நிற்க விடாதபடி,
தேவன் அழைத்த அழைப்பிலே நிற்க விடாதபடி, தேவன் அபிஷேகத்தில் நிற்க விடாதபடி, தேவன் தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொள்ளுதலில் நிற்க விடாதபடி, தேவன் ஹல்லேலூயா வேறு பிரித்த அந்த வேறு பிரித்ததுடைய நோக்கம் ஹல்லேலூயா முன்குறிப்பு நிறைவேற விடாதபடி, ஹல்லேலூயா மாம்சீக உன்னை ஜெயித்துக் கொண்டே இருக்கிறதோ. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் நாவை பரிசுத்த சன்னிதானத்திலே தகனிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்தான் சனியனா இருக்கிற முடியுமா? வாயினாலே கெட்டு சிறந்து போறோம். வாயினாலே ஒரு சில பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க, அவனுக்கு சனி எங்க இருக்கு தெரியுமா? அவன் வாயில தான் இருக்கு. அவன் வாய்தான் அவனுக்கு அவனுடைய வாழ்வினுடைய அழிவுக்கே காரணமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சீகம் தலை தூக்க உன் வாயை பலிபீடத்தில் தகனித்துக் கொண்டே இருக்கணும். மாம்சீகத்தை ஜெயிக்க விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புருஷனை கனவீனமா பேசுகிறது அநேக குடும்பங்கள் அந்த வீடு விசிட்டிங்ல போகும்போதுதான் தெரியுது என்னென்னலாம் பேசுறாங்க. ரொம்ப ரெவரண்ட் பட்டம்லாம் கொடுக்குறாங்க அம்மாமார்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகளை நாயே பேயே பிசாசே, ஹல்லேலூயா, கழுத குதிரை, ஹல்லேலூயா, இவைகள் எல்லாம் பலிபீடத்துல சாகும். வாயே பலிபீடத்திலே சுட்டரிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. உன் மாம்சீகம் சாகும் என்றால் உயிர்த்தெழுதலின் ஆவியானவர் உன் சரீரத்தை அவருடைய வருகையின் நாட்களிலே அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 4வது அதிகாரம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியினால் நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தையிலே ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு முன் உதாரணமே நம்முடைய தகப்பன் தான், நம்முடைய ஏசப்பா மட்டும்தான். எந்த ஊழியக்காரனும் வைக்க கூடாது, எந்த ஊழியக்காரியும் வைக்க கூடாது, எந்த மனுஷனையும் பிரியப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்காக முன்வைத்து ஜெயித்து போயிருக்கிறார் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? மாம்சீகத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? மாம்சீகத்தை என்ன செய்திருக்கிறாரு? நமக்காக அவர் ஜெயித்திருக்கிறார். ஒரு குறைவு கூட அவரிடத்தில் இல்லை. முற்றிலுமாய் அவர் நினைச்சிருந்தா சிலுவையில அறையப்பட விடாமல் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி இருக்கலாம். மாம்சீகத்துல சுயத்துல பயன்படுத்தி இருக்கலாம். அவருக்கு சகல அதிகாரமும் பிதாவாகிய தேவன் அவர் கொடுத்து வைத்திருந்தார். ஆகிலும் அவர் என்ன செய்தார்? பிதாவினுடைய சித்தம் என்னிலே பரிபூரணமாய் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் மாம்சீகத்தை முற்றிலுமாய் சாகடிக்கப்பட அவர் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையின் பாடுகளின் நிமித்தமாய், சிலுவையின் பட்ட பாடுகளின் நிமித்தமாய் அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் ஜெயமெடுத்தார். அவர் எல்லாவற்றையும் முறியடித்தார். இறுதியாக மரணம் கூட அவரை கட்டி போட முடியவில்லை. ஹல்லேலூயா. மரணம் கூட அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. மரணம் கூட, மரணத்தின் சங்கிலிகள் கூட அவரை கட்டி போட முடியவில்லை. அவர் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். உன்னையும் உயிர்ப்பிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். உன்னையும் உயிர்ப்பிக்கும்படியாக அவர் இந்த நாளில் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.
யாருக்கும் அப்பிரயோஜனமற்ற நிலைமையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, யாருக்கும் உதவாத குப்பையாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, ஹல்லேலூயா. உன்னை கொண்டுதான் தேவன் தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை இந்த நாட்களில் இந்த தேசத்தில் வெளிப்படுத்தும்படியா என் ஆவியானவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நீ அவருக்கு தேவை, நீ அவருக்கு தேவை சகோதரா, நீ அவருக்கு தேவை சகோதரி. உன் ஜெபம் தேவை. இந்த நாளிலே உன் மாம்சீகம் சாகடிக்கப்பட வேண்டும். உன் மூலமாகவே தேவன் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீ இருக்கிற இடத்திலே, நீ குடியிருக்கிற இடத்திலே, நீ வேலை செய்கிற இடத்திலே அவர் வெளிப்படுத்தும்படியாய் விரும்புகிறார். உன்னை ரட்சித்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு, உன்னை வேறு பிரித்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. உன் குடும்பங்களில் இருந்து, உன் இனஜன பந்துக்களில் இருந்து, உன் கோத்திரங்களில் இருந்து அவர் உன்னை கொண்டு வந்ததற்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. நீ அவருக்கு தேவை, நீ அவருக்கு தேவை. என் வாழ்க்கை முழுவதும் அனாந்தரமாகவே இருக்கிறது, என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீராகவே இருக்கிறது என்று சொல்லி அவருடைய உயிர்த்தெழுதலின் நாளிலே நீ தேவ சமூகத்தில் வந்து கவலையோடு கண்ணீரோடு அமர்ந்திருக்கிறாயோ, தேவ ஆவியானவர் இந்த நாளில் உன்னோடு கூட பேசுகிறார். அவர் உன்னை உயிர்ப்பிக்கும்படியாய் விரும்புகிறார். அவர் உன்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் உன் மாம்சீகம் முற்றிலுமாய் அவரோடு கூட சிலுவிலே முற்றிலுமாய் சாகடிக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு ஜெயம் எடுத்ததை போல, பரலோக தகப்பன் ஜெயம் எடுத்ததை போல, பரலோக தந்தை ஜெயம் எடுத்ததை போல உன்னையும் ஹல்லேலூயா அவருடைய பிள்ளையாய் இருக்கிற உன்னையும் அவர் ஜெயம் எடுக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். நீ பாவத்திலே அடிமைப்பட்டு இருக்கும்படியாய் தேவன் உன்னை பிரித்தெடுக்கவில்லை. பாவத்தில் நீ சிக்குண்டு சிதைந்து போகும்படியா உன் மரண கட்டுகளில் இருந்து ஹல்லேலூயா எத்தனையோ முறை மரணங்கள் உன்னை நெருக்கி வந்த போதிலும், கிட்ட நெருங்கி வந்த போதிலும் கர்த்தர் உன்னை பாதுகாத்ததனுடைய நோக்கம் வேற. அவர் இந்த நாளிலே உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக விரும்புகிறார். அவர் இந்த நாளிலே உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக விரும்புகிறார். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா நம்ம ஜெபத்தை பண்ணலாமா? ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், ஆண்டவரே என் மாம்சீகத்தை இந்த நாளிலே நான் முற்றிலுமாய் சாகடிக்க விரும்புகிற ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து நீ ஜெபத்திலே நடத்தும்படியாய் ஆவியானவர் ஏவுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் உன்னுடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தி, உன் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி, சகோதரா கர்த்தர் இந்த நாளிலே உன்னோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. இருந்த வண்ணமாக எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்க அப்பா. இந்த உயிர்த்தெழுதலின் நன்னாளிலே, உம்முடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற இந்த நாளிலே நான் உயிரடைய வேண்டுமே, நான் உயிரடைய வேண்டுமே, என் மாம்சீகம் சாகணுமே. கேளுங்க சகோதரா, வாயை திறந்து கேளுங்க. வாயை தரங்க. ஹல்லேலூயா. சகோதரிகள் வாயை தரங்க. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இந்த நாளிலே இறங்குகிறது. தேவ பிரசன்னம் இந்த நாளிலே உன்னோடு கூட இடைவெளியாகி அது இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறது. வாயை திறந்து கேளு சகோதரா, வாயை திறந்து கேளு சகோதரி. கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய மகிமையினாலே இந்த நாளிலே உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக விரும்புகிறார். வாயை திறந்து சகோதரா, வாயை திறந்து கேளு. அமைதியாக இருக்காத. இது அமைதியாக இருக்கிற நேரம் அல்ல. கர்த்தர் உன் வாழ்வை உயிர்ப்பிக்கும்படியாக விரும்புகிறார். இந்த 2024 ஆண்டிலே கர்த்தர் உன்னுடைய வாழ்வை செழித்தோங்க செய்யும்படியாக விரும்புகிறார். சகோதரர்கள் வாயை திறங்க. எத்தனை தடவை நீ அவரை விட்டு தூரம் போன, அவருடைய பிரசன்னத்தை விட்டு நீ தூரம் போய்கொண்டே இருக்கிற. அவர் மறுபடியும் உன்னை அழைத்து கொண்டே இருக்கிறாரு. சகோதரி நீ அவருக்கு தேவை. பிதாவாகிய தேவன் தான் அனுப்பினதான பிதாவினுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து பரிபூரணமாய் நிறைவேற்றினார்.
உன் வாழ்வின் பிரதான நோக்கம் அவருடைய கரத்தில் இருக்கிறது சகோதரா. உன் வாழ்வினுடைய பிரதான நோக்கம் அவருடைய கரத்தில் இருக்கிறது சகோதரி. இந்த நாளில வாயை திறந்து கேளு, கண்ணீரோடு கேளு, கேளு கேளு கேளு. விட்டு விடாத. இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரகத்தின் காலம். கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க முடியாது விரும்புகிறார். கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க முடியாது விரும்புகிறார். இயேசு ஜெயம் எடுத்ததை போல உன்னையும் அவர் ஜெயம் எடுத்து உயிர் உள்ள சாட்சியாய் உன்னை நிலைநிறுத்தும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக எல்லாரும் வேத புஸ்தகத்தை பார்க்கணும். இரண்டாவதாக ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி உயிர்ப்பிக்கிறார்? இரண்டாவதாக, முதலாவதாக நாம் சிந்தித்தோம், நம்முடைய மாம்சீகம் முற்றிலும் சாகடிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. மாம்சீகம் சாகடிக்கப்படுவதற்கு நம்முடைய நாவை நாம் அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக இங்கே சொல்லுகிறார், மறுபடியும் வாசிங்க 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது எது? அது தேவனுடைய ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஆவியை பெற்ற, அவருடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ ஜீவியத்திலே இன்றைக்கு அநேகர் தேவனுடைய ஆவியை பெறாமல் இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியை நாம் என்றைக்கு பெற்றுக் கொள்கிறோமோ அன்றைக்கு தான் நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோசுவாவுக்குள்ளே இருந்த அந்த ஆவி இந்த நாளிலே நமக்குள்ள தேவை. தானியேலுக்குள்ள இருந்த அந்த ஆவி இன்றைக்கு நமக்குள்ள தேவை. காலேப்புக்குள்ள இருந்த அந்த ஆவி இன்றைக்கு நமக்குள்ள இன்றைக்கு தேவை. யெப்தாவுக்குள்ள இருந்த அந்த ஆவி இன்றைக்கு நமக்குள்ள தேவை. ஸ்தேவானுக்குள்ள இருந்த அந்த ஆவி இன்றைக்கு நமக்குள்ள தேவை. அல்லேலூயா. இன்றைக்கு ஆவி இல்லாதபடியினாலே, ஆவி இல்லாததினாலே இன்றைக்கு செத்து போன நிலைமையிலே இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு வர்றோம்னே தெரியாது, எதுக்கு போறோம்னே தெரியாது. எதை வாரோம், எதை போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளை தூக்கிட்டு வர்ற போது கூப்பிட்டு, சார் எதுக்கு சார் போறீங்க? தெரியல, வாரம் வர சொல்றாங்க, போறேன். வாரம் வர சொல்றாங்க, போறேன். வாரம் வரலனா பாஸ்ட் சும்மா இருக்காம போன் பண்ணி கேட்பாரு. இல்ல வீட்டுக்கு வந்து, என்ன பிரதர் வரல அப்படிங்கிறாரு. அவருக்கு பதில் சொல்ல முடியாம தான் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தானியேலுக்குள்ள இருந்த ஆவி என்ன ஆவி? தேவனுக்கு முன்பதாக அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான்.
அவனுடைய வயது இளம் வயது, சரியாக 16 வயது. இளம் வயதுல தேவனுக்கென்று வைராக்கியமாய் நின்றான், பரிசுத்தமாய் நின்றான், ஒரு ஜெப வீரனாக நின்றான். யோசேப்பு தன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதிலே அவன் மிகுந்த உண்மையுள்ளவனாயிருந்தான், அவன் மிகுந்த கரிசனை உள்ளவனாயிருந்தான். தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நான் எங்கேயும் மறைந்து ஓடி ஒழிய முடியாது என்கிற ஒரு உணர்வோடு கூட இருந்தான். இன்றைக்கு அநேகருக்குள்ள இந்த ஆவி இல்லாததினால, கர்த்தருடைய ஆவி இல்லாததினால இன்னைக்கு அநேக தேவனுடைய வழியை விட்டு, தேவனுடைய சித்தத்தை விட்டு, தேவனுடைய விரோதமான காரியங்களை இன்றைக்கு செய்து 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 அவரை மறுபடியும் மறுபடியும் சிலுவையிலே அறையப்பட ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறோம், அவரை காட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்தை வாசிங்க. நேரம் இல்ல. யோவான் 6வது அதிகாரம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கிறது. எந்த காரியத்திலே நீ மரித்து போயிருக்கிறாயோ, எந்த காரியத்திலே நீ தொய்ந்து போயிருக்கிறாயோ, எந்த காரியத்திலே நீ செத்து போன நிலைமையில இருக்கிறாயோ, அதே நிலைமையில இருந்து தேவன் உன்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் அவருடைய வசனமும் ஜீவனும் நிறைந்த வார்த்தைகளை நீ கேட்கும் போது, அவருடைய வார்த்தை நிறைந்த, அவருடைய வசனங்கள் நிறைந்த, அவருடைய சத்திய நிறைந்த வார்த்தையை நீ உட்கொள்ளும் போது உன்னுடைய ஆவி உயிரடைகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப புரியுதா? வசனத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய தேவதாசன் ஜபத்துல இருந்து ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு பேசுகிற வார்த்தைகளை ஜபத்தோடு வாஞ்சையோடு கேளுங்க 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 கேளுங்கன்னு சொல்றோம்ல, அது இதுதான். அவருடைய வசனம் எப்படி இருக்குதா? வசனத்தை நல்லா கவனிங்க. அது எப்படி இருக்குதா? வாயை திறந்து வாசிங்க. ஆவியாகியும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த சாதாரண வார்த்தைகள் இல்ல. ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அதற்கு ஜீவன் உண்டு, அதற்கு உயிர் உண்டு. ஹல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாம் ஜெபத்தோடு, நாம் தாகத்தோடு, இந்த வார்த்தை என்னோடு கூட பேசிவிடாதா, இந்த வார்த்தை அடுத்த வருகிற வார்த்தை என்னுடைய வாழ்வை உயிர்ப்பித்து விடாதா, என் ஆத்துமாவை உயிரடைய செய்து விடாதா என்கிற ஒரு ஏக்கத்தோடு தாகத்தோடு நாம் கேட்போமானால் நிச்சயமாய் நிச்சயமாய் உன் செத்து போன உன் ஜீவியம் உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு கேளுங்க. வார்த்தைய ஜெபத்தோடு கேட்கிறீங்களா இல்ல தூங்கி விழுந்துகிட்டே கேட்கிறீங்களா? கேளுங்க. வார்த்தையை எப்படி கேட்கிறீங்க? வசனத்தை எப்படி கேட்கிறீங்க பிரதர்? தூங்கிட்டு கேட்கிறீங்களா இல்ல ஜெபத்தோடு கேட்கிறீங்களா? என்ன சொல்றாங்க? என்ன சந்திரன் என்ன சொன்னாரு? தூக்கம் இல்லாம கேட்கும். தூக்கம் இல்லாம கேட்கிறான். தூக்கம் இல்லாம கேட்டா, தூக்கம் இல்லாம கேட்கிறதோடு ஜெப சிந்தையோடு நாம் கேட்போமானால் தேவனுடைய சத்தம் நிச்சயமாய் நம் செவிகளிலே துணிக்கப்படும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தம் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறது. ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் எப்பெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வருகிறோமோ அப்பெல்லாம் தேவன் நம்மோடு கூட பேசும்படியா தான் வர்றாரு. நாம தான் இன்னைக்கு அநேகர் புரிஞ்சுக்கிறது இல்லை. நாம தான் இன்னைக்கு அநேகர் அதை அறிந்து கொள்ளுகிறது இல்லை. ஊழியக்காரர் வர சொல்லிட்டாங்க, ஜோமனை வர சொல்லிட்டாங்க, பிரேயர் மீட்டிங் வர சொல்லிட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் வருவோம் என்றால் நம்முடைய ஜீவியத்துல எந்தவித ஒரு மாற்றத்தையும், எந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய ஜீவியங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதை நாம் ஒரு நாளும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 6:63 வசனம், கடைசி அந்த பகுதியை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. சாதாரணமாக இல்ல. அவர் தேவனுடைய ஆவியாகியும் தேவனுடைய ஜீவனாயும் இருக்கிறது. தேவனுடைய வசனமாகிய வித்து அது நமக்குள்ள எழுதி அது நமக்குள்ள உட்பிடிக்கணும் இடம் கொடுப்போம் என்றால் அந்த வசனமாகிய வித்து நமக்குள்ள போய் ஆட்டோமேட்டிக்கா கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது கற்பிக்க ஆரம்பிக்கும், கற்பம் தரிக்க ஆரம்பிக்கும், உருவாக்க ஆரம்பிக்கும். எலும்புகள் உருவாகும், நரம்புகள் உருவாகும், தரிசனங்கள் உருவாகும். ஹல்லேலூயா. ஜெபங்கள் உருவாகும், வைராக்கியம் உருவாகும், வசனம் உருவாகும், விசுவாசம் உருவாகும். ஆண்டவருக்காக நிற்கிற அந்த வைராக்கியத்தின் வாஞ்சை உருவாகும். ஹல்லேலூயா. வசனம் ஒரு நாளும் அது செத்து போனதாய் வெளிப்படுகிறது இல்லை. இந்த நாளில் இந்த வழிபடத்தில் இந்த வார்த்தை உங்கள் மத்தியிலே அது வெளிப்படுகிறது என்றால் அது ஜீவனும் ஆவியுமாய் வெளிப்படுகிறது. இந்த நாளிலே நீ எவ்விதமாய் அந்த ஜீவனும் ஆவியுமாய் வெளிப்படுகிற அந்த வார்த்தையை எவ்விதமாய் ஏற்றுக்கொள்கிறாய்? இந்த நிலைமையிலே ஏற்றுக்கொள்கிறாய்? உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக விரும்புகிறது. உயிர்த்தெழுதலின் நன்னாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வார்த்தையினால் உன்னை ஜீவனும் ஆவியினால் உன்னை நிரப்பும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என் ஆத்துமா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனத்தின்படி. வாயை திறந்து பேசுங்களேன். என்ன போட்டிருக்கு? எப்படி வாசிப்பா? 119வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசி. எங்க இருக்குன்னே தெரியலையா சங்கீதம்? 119வது அதிகாரம் 25வது வசனம் வாசி. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவானது இந்த உலகத்தோடு ஒட்டி இருக்கிறது. மண்ணோடுனா உலகம், மண் என்பது உலகத்தை ஒப்பிடலாம். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவானது இந்த உலகத்தோடு ஒட்டி இருக்கிறதுனால தாவீது கேட்கிறார், என்னை உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடல் பாடல் கொண்டாட்டம் கூத்தாட்டம் கலர் லைட்டு போக இதனால என்ன உயிர்ப்பிக்காது. என்ன சொல்றாரு? உம்முடைய வசனம் தான் என்னை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. ஏனா வசனம் எப்படி இருக்கு? அது ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜீவனும் நிறைந்த ஆவியுமாய் நிறைந்த அந்த வசனத்தை நாளை நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்திற்காக நிற்கிற ஊழியர்கள் இன்றைக்கு குலைந்து கொண்டிருக்கிறார்கள் தேசத்தில். சத்தியத்தை புரட்டி பேசுகிற ஊழியர்கள் இன்றைக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
வசனத்தை தங்களுடைய இஷ்டத்திற்கு ஏற்றார் போல, தங்களுடைய வசதிக்கு ஏற்றார் போல மாற்றி உருட்டி பேசுகிற ஊழியர்களுக்கு ஐயோ! ஏனென்றால் அந்த வார்த்தை அது ஜீவனும் ஆவியுமாயிருக்கிறது. நியாய தீர்ப்பினாலே அது உன்னை எச்சரிக்கும். வசனத்திற்காக இருக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் இந்த தேசத்திலே அவர் எழுப்பும்படியாய் விரும்புகிறார். சத்தியத்திற்காய் வைராக்கியம் பாராட்டுகிற சந்ததி, பரிசுத்தத்திற்காய் வைராக்கியம் பாராட்டுகிற சந்ததி. ஹல்லேலூயா. பேர் புகழை பிரஸ்தாபப்படுத்துகிற ஊழியம் இல்ல, பேர் புகழை பிரஸ்தாபப்படுத்துகிற விரும்புகிற ஊழியர்களை வைத்து இந்த தேசத்தை தேவன் ரட்சிப்புக்கு நேராக, அவருடைய வருகைக்கு நேராக ஆயத்த ஒழுங்காத முடியாது. வசனத்தை, பாவத்தை, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவ ஊழியனை கொண்டு தேவன் தேசத்தை அசைக்க போகிறார். அரசியலிலே மாற்றத்தை தர போகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் உடைய வார்த்தை ஜீவனும் ஆவியுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை செய்து பாருங்களேன். நேற்றைய தினத்தில் என்னுடைய ஜெப நேரங்கள்ல நான் அறிக்கை செய்தேன். எனக்குள்ள ஒரு பெரிய பலன் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே இல்லாத மேலான காரியங்களை இந்த வசனமும் உங்களுக்காக எனக்காக செய்து முடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அவருக்காக எழும்பும் போது, அவருடைய வார்த்தைக்காக நீ எழும்பும் போது, அவருடைய சத்தியத்திற்காக நீ எழும்பும் போது கர்த்தர் உனக்காக இந்த தேசத்தை தருவார். இந்த சபைக்குள்ளே கர்த்தர் அப்படிப்பட்ட முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவன் வைத்திருக்கிறார். முன்குறிக்கப்பட்ட தேவ ஜனங்களை, சகோதரர்களை, சகோதரிகளை தேவன் வைத்திருக்கிறார். இந்த சபையை விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலை உனக்கு அநேக முறை வந்தது. ஹல்லேலூயா. பிசாசு உன்னை எத்தனைத்தான் ஊழியக்காரங்களை குற்றப்படுத்தி வெளியே போகக்கூடிய காண்பிக்கிற சூழ்நிலையெல்லாம் உனக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறான். ஏன் தெரியுமா? இன்ன வரைக்கும் இந்த சபையில உன்னை நிலைநிற்க வைத்துக் கொண்டிருக்கிறாரு. ஏன் தெரியுமா சகோதரா? ஏன் தெரியுமா தாயே, தகப்பனே? ஏன் தெரியுமா சகோதரி? ஹல்லேலூயா. இந்த ஜீவனும் ஆவியுமாகிய வசனம் உண்மையாக இந்த சபையில இருந்து வெளிப்படும்படியாக கர்த்தர் உன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். உடாபா சந்தரலகதா ரகடபா ஹந்தனமா சகதகதகதகா உதனமா சகுதினிமியா தலனகதகதகா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்திற்காக நிற்கிற ஒரு கூட்டம் இந்த தேசத்திற்கு தேவை. வசனத்திற்காக நிற்கிற ஒரு கூட்டம் இந்த தேசத்திற்கு தேவை. வசனத்திற்காக நிற்கிற ஒரு ஜாதி இந்த தேசத்திற்கு தேவை. ஒரு பிணகாசை போல, ஒரு பிணகாசை போல அருவருப்பை கண்டு சபைக்குள்ளே ஈட்டியை எடுத்துக்கிட்டு எழும்புகிற தேவ ஊழியர்கள் தேவை. உடாபாகாதாகாடாதா. ஹல்லேலூயா. வசனமாகிய அந்த ஈட்டியை எடுத்துட்டு எழும்புகிற, ஹல்லேலூயா, வசனமாகிய ஜீவனும் ஆவியுமாகிய வசனத்தை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம் பலமாய் இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமை இங்க பலமாய் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ஏசப்பா, என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. வசனமும் ஓ ஜீவனும் சத்தியம் நிறைந்த அந்த வார்த்தையினால் என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. வாயை திறந்து கேட்கலாமா? இவ்வளவுதானா? எவ்வளவுதானா?
கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார் சகோதரா. இன்னும் விட்டு கொடுக்க மனசு இல்லையோ, இன்னும் விட்டு கொடுக்க மனம் இல்லையோ சகோதரி, கர்த்தர் உன்னை ஹல்லேலூயா ஒரு உன்னோடு கூட இடைபடுகிறார். நீ அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீ அவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட பாத்திரம், நீ அவருக்காக முன்குறிக்கப்பட்ட பாத்திரம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கேளு கேளு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே, கேளுங்க கேளுங்க கேளுங்க, கூப்பிடு கூப்பிடு, இயேசுவே என்று கூப்பிடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேவ பிரசன்னம் இந்த நாளிலே இறங்குகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க சத்தம், உங்க சத்தம் மட்டும், உங்க சத்தம் மட்டும், உங்க சத்தம் மட்டும், உங்க சத்தம் மட்டும். ஹல்லேலூயா. எழும்பட்டும் எழும்பட்டும் எழும்பட்டும். வாயை திறந்து கேளுங்க சகோதரரே, வாயை திறந்து கேளு சபையே. கர்த்தர் இந்த நாளிலே உன்னை உயிர்ப்பிக்கும்படியாய் விரும்புகிறார். கர்த்தர் இந்த நாளிலே உன்னை உயிர்ப்பிக்கும்படியாய் விரும்புகிறார். கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆவிலே நிறைந்து, ஆவிலே நிறைந்து கேளுங்க கேளுங்க. நிச்சயமா இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உன்னை பலப்படுத்தும்படியாய் விரும்புகிறார். வசனமும் கர்த்தருடைய வார்த்தையாகிய அந்த வசனம் ஜீவனும் ஆவியுமாய் உன் நடுவே அது வெளிப்படும்படியாய் வந்திருக்கிறது. உன்னோடு கூட கிரியை செய்யும்படியாய் வந்திருக்கிறது. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவன், இம்மட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிரு, இன்னும் தேவை கிரு தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் வாழ்நாளெல்லாம் அது போல் தம்பலமுடன் எல்லாரும் எல்லாரும் சேவை செய்ய தாருமே, சேவை செய்ய தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, தேவை கிருபை தாருமே. உன்னை சந்திக்கோ சத்தியமும் கிருபை, சத்தியமும் கிருபை என்றும் மாறாதே. சமாதானமே என்றும் நிலை நிற்கும் கிருபை
கீழே தம் கிருபை பெரிதல்லோ அதே இம்மட்டும் இன்னும் தேவை இன்னும் தேவை கேட்டதான சத்தியத்திற்கு நம்மை நாமே அர்ப்பணித்து தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒரு விசை தாழ்த்தி தேவனை நீர் எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய வாயின் வார்த்தைகளின் படியாக அல்ல, நம்முடைய மாம்சீகத்தின் படியாக அல்ல, அவருடைய வசனத்தின் படியாக, அவருடைய ஆவியின் படியாக நம்மை உயிர்ப்பிக்கும்படிக்காக தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்து கேட்ட சத்தியத்திற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, இந்த உயிர் தெழுந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜீவனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது கேட்டது போல மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறதான இந்த ஆத்துமாவானது உயிர்ப்பிக்கப்படும்படிக்காக அவருடைய வசனமாகிய வித்து நமக்குள்ளாக விதைக்கப்படும்படிக்காக ஆவியினாலே நம்ம உயிர்ப்பிக்கப்படும்படிக்காக தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்து கேட்கலாமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான அந்த நல்ல மனமகிழ்ச்சி காலை வேலைக்காய் மட்டும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பகல் வேலை முழுவதும் ஆண்டவரே இந்த ஆராதனையில எங்கள் மத்தியிலே தங்கி இருந்த தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்கள் மத்தியிலே தங்கி இருந்த உடைய கிருபைக்காய் ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியானவருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கேட்டதான ஜீவனுள்ள வார்த்தைக்கு நேராக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஆவியின்படி உம்முடைய வசனத்தின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம், கேட்டதான சத்தியத்துக்கு நேராக எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வசனமாகிய வித்து விதை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக விதைக்கப்படுவதாக ஆண்டவரே. இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் ஆண்டவரே அப்பா கிடக்கிற ஒரு ஆண்டவரே வித்தியாசத்தை காண கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கேட்டதான வசனமானது சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அது கிரியை செய்ய அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அது உயிர்ப்பிக்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, உருவாக்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரை நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமூகத்துல முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாளிலும் வர தடைப்பட்டவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம், அவர்களை நீர் இப்படியாப்பட்ட அனுபவத்துக்கு நேராய் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கேட்டதான சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் விட்டு விடாதபடி ஆண்டவரே அதிலே தியானிக்க அதிலே அனல் கொண்டு எழும்ப கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சத்தியத்தையும் அப்பா கொடுக்கிற வார்த்தையும் கொடுத்ததான மகனையும் கர்த்தர் நீர்தாமே பலப்படுத்தி அருள்வீராக, சகாயம் பண்ணுவீராக ஆண்டவரே. ஆண்டவர் இன்னும் அநேகமான 1000 ஜனங்களுக்கு லட்சங்களுக்கு தேவனு ஆண்டவரே அநேக தேசங்களுக்கு உடைய தாசனை எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. தொடர்ந்து நீர்தாமே எங்கள் மத்தியிலே தங்கி இருப்பீராக, எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர்தாமே பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. இப்படி சம்பவங்களை நாங்கள் தாழ்த்தி தருகிறோம், முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே முழுவதுமே பரிசுத்த நாமத்தை